வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கோர்ட்டில் கொண்டு உதய பெருமாளை ஒப்படைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம எதையாவது பண்ணி எங்கள் அப்பா தப்பு செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அயலி இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அயலிட்ட கேட்க நேரம் இருக்கவே இருக்கு ஒரு வழி. பென் டிரைவரை கொண்டு நிரூபிக்கணும். அந்த பென் டிரைவர் இப்போ மோனிகாட்ட இருக்குது. அதை வாங்கிறதுக்கு நம்ம செலியன் அண்ணாட்ட ஹெல்ப் கேட்கலாம். அவங்க தந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு எங்கள் உதய பெருமாள் உங்கள் அப்பா அந்த மினிஸ்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதோட சம்மந்தமானவங்க யாரோ தான் போட்டு தள்ளிக்கிட்டு இந்த பழியை உருட்டி உங்கள் அப்பா மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனேன்னு நீ சரியாக சொன்ன. இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு செலியனுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு மோனிகா கிட்ட இருந்த அந்த பென் டிரைவரை ஆட்டையை போட்டு நம்ம சிவா கோர்ட்டில் கொண்டு காட்டுறாங்க. அதோட இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உதய பெருமாளுக்கும் அந்த மினிஸ்டருக்கும். ஆனால் அதோட சம்மந்தப்பட்ட ஆள் பர்மா தான். அவரோட ஆட்கள் தான் யாராவது ஒரு ஆள் போட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்க நேரம் நம்ம இளங்கோ அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அப்பா இறந்துட்டாரு உள்ள பழியை நான் வேற உதய பெருமாள் மேலே போட்டுக்கிட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆப்பு வச்சுட்டானே இந்த சிவா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டத்தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம செல்வநாயகி அப்படியே சாமி முன்னாடி இருந்து அழுத புரண்டுட்டு இருக்காங்க. என்ன சித்தி நீங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு இந்திராணி கேட்குறாங்க. என் கணவர் ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவர், அப்படி இருக்கவரை ஒரு கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு கொண்டு போனது எந்த வகையில் நியாயம் இந்திரா? நான் சாமிக்காண்டி விரதம் இருக்கேன். என் கணவர் வெளியே வர நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ சித்தி நீங்கள் சாப்பிடுங்க, நான் சொல்கிறேன். சித்தப்பாவை வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம சிவாயையும் அயலியும் கூட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்க உதய பெருமாளை போய் பார்க்குறாங்க. உதய பெருமாளை பார்த்து சித்தப்பா என்னால் தானே இந்த இவ்வளோ பிரச்சனை, அந்த பென் டிரைவரால் தான் இந்த இவ்வளோ பிரச்சனை, உங்களை இந்த கொலகேஸ்லேயும் சிக்க வச்சது அதுதான் அப்படின்னு சொல்ல நேரம் எதுக்கு இந்திரா நீ அழுவுறா? எந்துமா நீ உன் மேலே எந்த தப்பும் இல்லை. அந்த பென் டிரைவரை நான் தானே திருடி அந்த மினிஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்து மாட்டிக்கிட்டேன். அதை எடுக்காமல் நீ சொன்னது மாதிரி நான் எடுக்காமல் இருந்தேன்னா இந்த தப்பு நடந்திருக்காதுல்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிவாயும் அயலியும் பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க உதய பெருமாள் எடுத்துகிட்டு போன பென் டிரைவர் ஒன்றும் இல்லாத மோனிகா கிட்ட அந்த ஒரிஜினல் பென் டிரைவர் இருக்குது. இந்த பென் டிரைவரில் வெட்டு ஒன்றுமே இல்லை. இதை மாற்றி வச்சது இந்த ரித்திகா தான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நேரம் இந்த பென் டிரைவர் ரகசியத்தை நம்ம வெளியே கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக அப்பா நிருபராதி அப்படின்னு நிரூபிக்கலாம் அப்படின்னு நம்ம சிவாவுக்கு தோணுது. அதோட நம்ம இந்திராணி நாங்கள் எப்படி இன்னைக்கு உங்களை கோர்ட்டில் கொண்டு வருவாங்க, இன்றைக்கி உங்களை நாங்கள் நிருபராதி அப்படின்னு உங்களை வெளியே கொண்டு வர்றது எங்களோட பொறுப்பு சித்தப்பா, அது வர பொறுமையாக இருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம இந்திராணியை கையை பிடிச்சிட்டு அண்ணி நீங்கள் கவலைப்படாதுங்க, மாமாவை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றது எங்களோட பொறுப்பு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க நீ, நாங்கள் எதையாவது பண்ணி கண்டிப்பாக இதை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ஏன் இந்த அண்ணிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், ஒரிஜினல் பென் டிரைவர் நம்ம மாமா எடுத்த மினிஸ்டர் கையில் கொடுத்த பென் டிரைவரில் ஒரு ரகசியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது போலியானது. உண்மையான பென் டிரைவரை அதுக்கு முன்னாடியே ரித்திவிகா திருடி மோனிகாட்ட கொடுத்துட்டா. அப்படி அதனால தான் அந்த கடுப்பில் தான் இந்த பழியை உதய பெருமாள் மேலே போடணும் அப்படின்னு எங்கள் பார்வையில் அந்த இளங்கோவை கொண்டுக்கிட்டு அவங்க அப்பாவே நம்ம மாமாவை சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியா, இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரூஃபாக கோர்ட்டில் கொண்டு காட்ட முடியும் அயலி? வெளியே கொண்டு வர முடியாதா எங்கள் சித்தப்பாவை அப்படின்னு இருக்க நேரம் இருக்க நீ ஒரு விஷயம் இருக்குது. மோனிகாட்ட இருந்த அந்த ஒரிஜினல் பென் டிரைவரை செலியன் அண்ணா மூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த விஷயத்தில் செலியன் உதவி செய்வாரா அப்படின்னு கேட்க நேரம் உங்கள் மேலேயும் பாவை பாப்பா மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் செலியன் அண்ணன் உயிரே வச்சுருக்காங்க. அப்படி இருக்க நேரம் ஏன் உதவ மாட்டாங்க? நீ கண்டிப்பாக உதவாங்க. அவங்க உதவியால் கண்டிப்பாக மாமா வெளியே வருவாங்க. அப்படியா என்னமோ பண்ணு அண்ணா, எனக்கு எங்கள் சித்தப்பா எந்த ஆபத்து இல்லாமல் வெளியே வரணும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம செலியனுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அதோட என்ன விஷயம் சிவா, எதுக்காக கூப்பிட்ருக்கீங்க? உதய பெருமாள் மாமா உள்ளுக்கு இருக்காங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க
அவங்க அந்த தப்பு செய்யலைன்னு தெரியும், ஆனாலும் இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்போ என்ன பண்ண சிவா அவங்கள வெளியே கொண்டு வர அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், ஒரு ஐடியா இருக்குது, உங்களால் தான் முடியும். என்ன என்னால் எப்படி முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நீங்கள் வந்து இந்திராணி அண்ணிட்ட கொடுக்க சொன்ன அந்த பென் டிரைவரை அன்னை அதை எடுத்து அப்படியே வந்து ரித்திகா எடுத்து மோனிகா கைவசம் அந்த பென் டிரைவர் போயிட்டு, என்ன மோனிகா கைவசம் போயிட்டீங்களா, ஏன் இந்த ரித்திகா இப்படி இருக்கா, அவள் அந்த சேனலில் எம்டியாக இருந்துக்கிட்டு ரித்திவிகா இங்கே உள்ள ரகசியத்தை எல்லாம் திருட்டி கொடுக்கறது தான் வேலை அவளுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி இப்போ மோனிகாட்டேருந்து அந்த பென் டிரைவரை எடுத்து தரணும், அதானே கரெக்டாக விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களானே அப்படின்னு வந்து நம்ம அயலி சொல்கிறாங்க. எப்படியாவது வந்து மாமாவை காப்பாற்றுறதுக்கு அந்த பென் டிரைவரை எடுத்து தரணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் மோனிகாட்ட நல்ல விதமாக பேசி மோனிகாட்ட இருந்த அந்த பென் டிரைவரை வந்து நம்ம செலியன் வந்து திருடி கொண்டு நம்ம சிவா கிட்டையும் கொண்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு அதை போட்டு பார்க்குறாங்க. அதில் அந்த ரகசியம் எல்லாமே இருக்குது, மினிஸ்டரை பற்றி ரகசியம். அதில் உதயபெருமாளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிய வருது. அதை கொண்டுட்டு கோர்ட்டில் கொண்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம உதயபெருமாளையும் கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து அதிகாரிங்க வந்துட்டு இருக்காங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க உதயபெருமாளை. அப்போ தான் உதயபெருமாள் தான் இந்த இளங்கோவை கொன்று இருக்கான் அப்படின்னு வந்து வாதாட நேரம், இளங்கோவின் அப்பா அந்த மினிஸ்டரை கொண்டு இருக்காரு உதயபெருமாள் அப்படின்னு வந்து நினச்சி வந்து வாதாடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் கரெக்டான இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இது மாமாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அயலி அந்த பென் டிரைவர் ப்ரூஃபை கொண்டு போகிறாங்க. இதுதான் அந்த ரகசிய பென் டிரைவர் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஆடி போகிறாங்க. ரித்திவிகாவுக்கு செம்ம அதிர்ச்சி, நம்ம மோனிகாட்ட கொடுத்ததை இவ எப்படி திருடிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை போட்டு பார்க்குறாங்க. உதயபெருமாளை வந்து இந்த ரகசியம் வந்து உதயபெருமாளுக்கு தெரிய, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாமே பர்மா மினிஸ்டர் இவங்க சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. அப்படி இருக்க நேரம் உதயபெருமாள் எதுக்காக மினிஸ்டரை போட்டு தள்ளணும், அந்த அத்தியாவசியமே இல்லையே அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம இளங்கோவுக்கு நானே அப்பாவை போட்டு தள்ளினேன், எங்கே வந்து என்ன பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு வந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம இளங்கோவுக்கு முகத்தை பார்க்குறாங்க. ஏன் மினிஸ்டரை அவங்க பையனே வந்து போட்டு தரக்கூடாது, ஏன்னா மினிஸ்டரோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் இதோடு முடிஞ்சிடவும், அது அவங்க பையன்தான் அதில் வந்து வர போகிறாங்க. ஆனால் அவங்க பையனுக்கு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிரோன்னு அவங்க பையன்தான் மினிஸ்டரை போட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இளங்கோ அப்படியே நடுங்கி இந்த அயலியும் சிவாயும் எப்படி வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. பர்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், இந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு வந்து பர்மா அந்த பென் டிரைவருக்காக தான் வந்து உதயபெருமாளே வந்து மாட்டி விடணும் அப்படின்னு வந்து சிக்க வச்சோம். ஆனால் கடைசியில் எல்லாமே குட்டையில் கிளப்புற மட்டையாட்டி எல்லாம் குடிமொழி போயிடுச்சு அப்படின்னு வந்து அரண்டு நிற்க நேரம், இதுக்கும் எங்கள் மாமாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க வந்து மினிஸ்டரை கொல்லவும் இல்லை, அதுக்குள்ளே போதிய ஆதாரமும் இல்லாத காரணத்தால் வெளியிடும்படி நாங்கள் அவரை வந்து வெளியே விடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், வேற வழி இல்லை, அவர் செய்ததுக்கான ஆதாரமும் இல்லை, இந்த பென் டிரைவரை பார்க்க நேரம் குற்றம் இந்த உதயபெருமாளுக்கும் இதுக்கும் லிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெளியே விடுறாங்க. நம்ம இளங்கோ வந்து செம்மையாக வந்து அதிர்ந்து போகிறாங்க. தன்னோட அப்பாவின் அரசியல் வாழ்க்கையை வந்து இறந்த பிறகும் வந்து முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அரசியல் காலத்தையும் வந்து கேள்விக்குறியாக்கிட்டாங்க இந்த சிவா அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.